அனைவருக்கும் வணக்கம். டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸில் ரெண்டு சொல்லுவாங்க, பெரும்பாலும் வந்து ரெண்டு சொல்லுவாங்க, ராபி கிராப் அண்டு காரிஃப் கிராப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ஸில் இது சார்ந்து நிறைய கேள்வி வரும். இந்த 2-3 கிராப்ஸ் கொடுத்துட்டு இது ராபி கிராப்பா இல்லை காரிஃப் கிராப்பா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் அதை குறித்து நம்ம பார்த்துருப்போம். சில நேரம் நமக்கு வந்து குழப்பம் வரும், இது ராபி கிராப்பா இல்லை காரிஃப் கிராப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது நாம் எப்படி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க ஒரு 2 ஸ்டோரி இருக்குதுங்க. ராபி கிராப்லேயும் அண்டு காரிஃப் கிராப்லேயும் ஒரு 2 ஸ்டோரி வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நாம் எப்படி அந்த கிராப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிராப் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதில் இல்லை இந்த கிராப்பில் கூட இந்த சீசனில் கூட இந்த கிராப்பை விளைவிப்பாங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ்பிங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லுங்க இல்லையா, கவர்மெண்ட்டுடைய இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்னன்றதை நம்ம தனியாக கிளாஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா, அதில் பாருங்கள். ஸோ அந்த கிராப்ஸில் அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 23 கிராப்புங்க. ஸோ இந்த 23 கிராப்பில் எதுலாம் ராபி கிராப், எதுலாம் காரிஃப் கிராப், ஒரு 3 கிராப் வந்து இதில் அடங்காமல் இருக்கும். அதையும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். சரிங்களா, ஸோ இந்த 23 கிராப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எது காரிஃப் கிராப், எது ராபி கிராப். முதல்ல இல்லாமல் ராபி கிராப் பற்றி பார்ப்போங்க. ஸோ ராபி கிராப் அப்படிங்கிறது ஒரு கோல்டு சீசன் கிராப்புங்க. நம்ம நாட்டில் கோல்டு சீசன் எப்போ வரும்? அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வரும். ஸோ இந்த டைமில் ஒரு கிராப் வந்து விவசாயம் செய்வாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து கோல்டு சீசன் கிராப்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 6 விதமான கிராப்புங்க. ராபி கிராப்பை ஒரு 6 கிராப்பு சொல்லுவாங்க. இது ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த கோல்டு சீசனில் மழைப்பொழிவு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் நமக்கு கிடைக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மான்சூன் கிராப் தான். ஆனாலும் நாம் இதை கோல்டு சீசன் கிராப்பாகவே கன்சிடர் பண்ணுறோம். இதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன கதை ஞாபகம் வச்சுக்குமா? ஸோ பாருங்கள், வீட் ஃபார்மர் வேர் பார்லி ஸ்வெட்டர் கிராப் ஸ்மால் பவுல் வித் லிட்டில் ஃபுட் போர்ஸ் மஸ்டர்ட் அண்டு சாஸ். ஸோ சாஸ் அப்படிங்கிறது ஏங்க தப்பாக இருக்கும், மன்னிச்சிருங்க, மஸ்டர்ட் சாஸ். ஸோ பாருங்கள், இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டா நம்ம எல்லா கிராப்பையும் ஞாபகம் வச்சுக்கலாங்க. வீட் ஃபார்மர் ஒரு கோதுமை விவசாயி பார்லி ஸ்வெட்டரை வேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது கோல்டு சீசன்றதுனால அவருக்கு பசிக்குது. ஒரு சின்ன பவுலை கிராப் பண்ணுறாரு. கிராப்னா வந்து எடுக்கிறது பிடிக்கிறதுன்னு அர்த்தம். பவுல் வித் லிட்டில் ஃபுட், அதில் கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஃபுட்டோடு அந்த பவுலை வந்து எடுக்கிறாரு. லிட்டில் ஃபுட். போர்ஸ்னால் முகர்ந்து ஊற்றுதுன்னு அர்த்தம், ஊற்றுதல் அப்படி அர்த்தம். குழம்பு வந்து ஒரு கரண்டில் எடுத்து ஊற்றுன்னு சொல்லுவாங்க, முகர்ந்து ஊற்றுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மஸ்டர்ட் அண்டு சாஸ். ஸோ அந்த லிட்டில் ஃபுட்டோட மஸ்டர்டையும் அண்டு சாஸையும் வந்து ஊற்றுறாருங்க. இது கதைங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்லா சும்மா அதை அப்படியே மைண்டில் வந்து ஓட்டி பாருங்க. ஒரு வீட் ஃபார்மர், குளிர்காலம், ஒரு வீட் ஃபார்மர் பார்லி ஸ்வெட்டரை வேர் பண்ணுறாரு. அவருக்கு பசிக்குது. ஒரு பவுல் வந்து கிராப் பண்ணுறாரு. லிட்டில் பவுலில் கிராப் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு லிட்டில் ஃபுட், ஒரு பவுலை கிராப் பண்ணுறாரு வித் லிட்டில் ஃபுட்டு போர்ஸ் மஸ்டர்ட் அண்டு சாஸ், அதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக. இது ஒரு கதை. இதில் எதுலாம் நமக்கு கிராப்னு பார்த்துருவோமா? வீட்டுங்க, வீட் ஃபார்மர். பார்லி ஸ்வெட்டர், பார்லி ஒரு பயிர். கிராப், இந்த கிராப் அப்படிங்கிறத கிராம்னு சொல்கிறோம். ஸோ வீட் அப்படிங்கிறது கோதுமை, பார்லி அப்படிங்கிறது பார்லி பயிர். கிராப் அப்படிங்கிறது இங்கே கிராப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், கிராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பி கிடையாது, இங்கே எம். இந்த கிராம் அப்படின்னா கடலைன்னு அர்த்தங்க. லிட்டிலுக்கு பதிலாக லென்டில்னா பருப்புன்னு அர்த்தங்க. மஸ்டர்ட், இங்கேயும் மஸ்டர்ட் அப்படின்னா கடுகுன்னு அர்த்தங்க. சாஸ், சாஃப்ளவர். இந்த சாஃப்ளவர்னால் என்னென்னு தமிழில் தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். இந்த சாஸ். ஸோ பாருங்கள், வீட் ஃபார்மர் வேர் பார்லி ஸ்வெட்டர் கிராப் ஸ்மால் பவுல் வித் லிட்டில் ஃபுட் போர்ஸ் மஸ்டர்ட் சாஸ். ஞாபகம் வச்சுக்கணும். 6 பயிர். எப்போ கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு விவசாயி, அவர் வீட் ஃபார்மர் வீட்டை வந்து விவசாயம் பண்ணுவார். பார்லி ஸ்வெட்டர் போட்டு இருக்காரு. குளிர் காலம், பசிக்குது. ஒரு சின்ன பவுலில் கிராப் பண்ணுறாரு வித் லிட்டில் ஃபுட்டு. அதில் வந்து பிசைஞ்சு வெறும் சாப்பாடு சாப்பிட முடியுமா? அதில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக மஸ்டர்ட் அண்டு சாஸை அதில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றாரு. அவ்வளோதாங்க. இது இல்லாமல் ஞாபகம் வச்சுக்க முடியும். இது எனக்கு ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது காரிஃப் சீசன் கிராப்புங்க. இந்த காரிஃப் சீசனில் மொத்தம் வந்து 14 கிராப் இருக்குதுங்க. இது வந்து ஒரு மன்சூன் கிராப். நம்ம நாட்டில் மன்சூன் எப்போ சொல்லுவோம்? ஜூன் டு செப்டம்பர். சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவ காற்றுன்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் ஜூன் மாதம் பயிரிடுவாங்க, செப்டம்பர் மாதம் அறுவடை செய்வாங்க. ஸோ பாருங்கள், மேலக்கூடிய ராபி சீசனுமே அது ஒரு மன்சூன் டைப் ஆஃப் கிராப் தான் இது. ஆனால் அதை வின்டர் சீசன் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து எதுவும் கிடையாதுன்றதுனால இதை மன்சூன் கிராப்பாகவே நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா, இதுக்கு ஒரு கதை இருக்குதுங்க. இந்த கதையை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? பாருங்கள், பேடி பாய்
jumping in fields, saw bajra ball maze through the rain but raging storms. Two mules run and unite in tent. They eat groundnut, drinking soybean milk, throw sesame seeds, wear sunflower crown, Niger bird singing. ஸோ பாருங்கள், நைஜர் சீட் பேர்ட் சிங்கிங். சரிங்களா, இது ஒரு கதைங்க. ஐயோ என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியானதுங்க. ஸோ பாருங்கள், பேடி பாய், பேடிங்கிற ஒருத்தங்க, அவன் ஒரு பாய்ங்க. ஃபீல்டுனா வயல்வெளி, வயல்வெளியில் குதிச்சுட்டு இருக்கான். திடீர்னு பஜ்ராங்கிற ஒரு பாலுங்க, அந்த பால் வந்து வானத்துலேருந்து மழை மாதிரி போயிடுது. அந்த மழையிலிருந்து அவன் என்ன பண்ணுறான், அப்படியே தப்பிச்சு போகிறான். மெய்ஸ் தப்பிச்சு அவன் போகிறான். ஆனால் அந்த பாலுடைய ஸ்டாம் ஒரு புயல் மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக வீழுதுங்க. ரேஜிங்னா ரொம்ப ஆக்ரோஷமாக, ரேஜிங் ஸ்டாம்ஸ் நல்லா ஆக்ரோஷமாக வீழுது. ஆனால் அவனால் தப்பிச்சு போக முடியல. அந்த நேரத்தில் 2 மியூல்ஸுங்க, 2 மியூல்ஸ்னால் கழுதைன்னு அர்த்தங்க. 2 மியூல்ஸ், 2 கழுதைங்க ஓடுதுங்களாம். இப்போ நம்ம ஓடுற மாதிரி, அவன் ஓடுற மாதிரி 2 கழுது ஓடுதான். நேராக ஓடி போயிட்டு ஒரு டென்ட், ஒரு கூடாரம் இருக்குதான். அந்த கூடாரத்தில் போய் 2 யூனிட் ஆகுதுங்களாம். வெவ்வேறு இடத்துலேருந்து 2 மியூல்ஸ் வருது. நேராக வந்து அந்த கூடாரத்தில் வந்து யூனிட் ஆகுது, யூனிட் இன் டென்ட்டு. உள்ளே என்ன பண்ணுறாங்களாம், சரி நம்ம அவனும் ஓடுறாங்க, பேடின்ற பாயும் ஓடி போயிட்டு அந்த டென்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறானா. பார்த்தா உள்ளே த ஈட் கிரவுண்ட் நட்டு வேர்க்கடலே சாப்பிட்ருக்காங்களாம். சோயாபீன் மில்க்கை குடிக்கிறாங்களாம் அதாவது அந்த மியூல்ஸு. ட்ரிங்கிங் சோயாபீன் மில்க், த்ரோ செசமே சீட்ஸ், செசமினா எள்ளுன்னு அர்த்தம், எள்ளு விதைகளை தூக்கி போட்டு விளையாடுறாங்களாம். சன்ஃப்ளவர் க்ரௌனை, சூரியகாந்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ரௌனை தலையில் மாட்டிக்கிட்டு அந்த செசமே சீட்ஸை தூக்கி போட்டுட்டு விளையாடுன்னு இருக்காங்களாம். சைடில் ஒரு ஓரமாக ஒரு நைஜர் பேர்டு வந்து நைஜர் சீட் பேர்டு வந்து சிங்கிங் பண்ணிட்டுருக்குதாங்க. ஸோ இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பேடிங்கிற ஒரு பாய் ஃபீல்டில் வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பஜ்ரா பால் வந்து மேலேருந்து விழுது. அது மழை மாதிரி இருக்கிறதுனால தப்பிச்சு மெய்ஸ் பண்ணி உள்ளே போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அது வந்து ஸ்டாம் மாதிரி ரொம்ப ரேஜிங்காக இருக்குது. அதனால 2 மியூல்ஸ், 2 கழுதைகள் வந்து ஓடுது அதே மாதிரியே. வெவ்வேறு பகுதியிலேருந்து வந்தது ஒரு டென்ட்டுக்குள்ளே போய் யூனிட் ஆகிடுது. இவன் உள்ளே போய் பார்த்தா 2 கிரவுண்ட் நட்டு சாப்பிட்ருக்காங்க, சோயாபீன் மில்க்கு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த செசமி சீடு வந்து தூக்கி போட்டு விளையாட்டுருக்காங்க. சன்ஃப்ளவர் அந்த சூரியகாந்தி மலரை வந்து அப்படியே க்ரௌண்ட் மாதிரி வேர் பண்ணிவிட்டு நைஜர் சீட் பேர்டு வந்து சிங்கிங் பண்ணிட்டுருக்கு. இது ஒரு கதை மாதிரி ஞாபகம் இருக்குதுல்ல. இதில் எதெல்லாம் க்ராப்னு நம்ம பார்த்துருவோங்க. பேடி, ஸோ பேடி அப்படிங்கிறது நெற்பயிர். ஜம்பிங், ஜோவர், சோளம்னு சொல்லுவாங்க. பஜ்ரா பால் அப்படிங்கிறது கம்பு. பஜ்ரா பால் கம்புலாம் எப்படி குட்டி குட்டியாக சின்ன பால் மாதிரி இருக்குமா, பால். மெய்ஸ், அதில் அவன் தப்பிச்சு போகிறான் இல்லையா. மெய்ஸ் அப்படின்னா மக்காச்சோளம். ரேஜிங் ரொம்ப ஆக்ரோஷமாக, ராகி கேழ்வரகு. தூர் பாருங்கள், டூ அப்படிங்கிறது இதில் வந்து ஹைலைட் பண்ணல, நீங்கள் ஹைலைட் பண்ணிங்க. டூ அப்படிங்கிறது தூர் தால், நம்ம கடைகளில் பார்த்துருப்போம். தூர் தால், மூங் தால்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ தூர் அப்படிங்கிறது தூரம் பருப்புங்க. மியூல்ஸ் அப்படிங்கிறத மூங் தால் நம்ம கடையில் பார்த்துருப்போம், ரொம்ப விரும்பி சாப்பிடணும் நம்ம. மூங் தால் பச்சை பயிறுன்னு சொல்லுவோம். அடுத்தது யுனைட் இன் டென்ட், உராத் அப்படின்னு சொல்லுவோம், உளுந்துங்க. அதன் பிறகு கிரவுண்ட் நட், இங்கெல்லாம் வந்து ஈஸியாக அதோட டைரக்ட் நேம்லேயே இருக்கும். கிரவுண்ட் நட் இருக்கிறது வேர்க்கடலை. சோயாபீன் நமக்கு தெரியும். செசமே சீட் எள்ளுங்க. சன்ஃப்ளவர் சூரியகாந்தி. நைஜர் சீட் அப்படிங்கிறது. ஸோ நைஜர் சீட் இதுவும் தமிழ் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பிறகு இது காட்டன், இங்கே க்ரௌன் அப்படிங்கிறத காட்டனாக கூட ஞாபகம் வச்சுங்க. ஆனால் காட்டன் அப்படிங்கிறத நான் தனியாக ஞாபகம் வச்சுக்குவேன். சரிங்களா, இது ஒரு கதைங்க. இந்த கதையில் இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டா இந்த கிராப்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம எப்படி பேஸ் பண்ணி வச்சுருக்கோம், கவர்மெண்ட்டுடைய அந்த எம்எஸ்பி லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். இது இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 14 கிராப்பு, மேலே இருக்கக்கூடிய ஒரு 6 கிராப்பு, 20 கிராப் தான் ஆகுது. ஆனால் 23 சொல்லியிருக்குமே அப்படின்னா. ஸோ பாருங்கள், கீழே அதை நம்ம தனியாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்குங்க. இதை தனியாக நாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு இது எப்போ வேணாலும் பயிரிடலாம்னு நினைக்கிறேன். இந்த சுகர் கேன் ஆகட்டும், கோப்ரா அப்படின்னா இந்த தேங்காய் நார் சொல்லுவாங்க, கொப்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கொப்பரை தேங்காயிலிருந்து அந்த தேங்காய் நார் தான் வந்து கொப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அதே போல் சுகர் கேன், கரும்பு, ஜூட் அப்படிங்கிறது சணலுங்க. இது 3 வந்து எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, அதனால தான் இதை லிஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயங்கள்ங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய 20 ப்ளஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த 3 தான் வந்து இந்த 23 வந்து கவர்மெண்ட்டுடைய இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ங்க. சரிங்களா, இந்த 2 கதையின் வாயிலாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, இது தாண்டி இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா
தமிழில் இதை விட ஒரு சூப்பர் கதைங்க இருக்குது, இல்லை இதை விட ஒரு சூப்பரான நிமானிக் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை என்னை போல் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டான் அதை பார்த்து. நான் இதை விட அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் அதை படிச்சுக்கேன் இல்லையா? சரிங்களா? அதுதான். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.